ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரீத்தி யுவா. நாங்கள் பூரியில் இன்றைக்கி ஜெகநாத் கோயிலுக்கு தாங்க இப்போ கிளம்பிட்டோம். ஜெகநாத் கோயில் முடிச்சுட்டு அப்புறம் சைட் சீயிங் போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்னு பாருங்கள். கோயில் லொக்கேஷனுக்கு வந்துட்டோங்க. நாங்கள் இங்கே தான் கார் பார்க்கிங்னு சொல்லி அலாட் பண்ணியிருக்காங்க. இங்கே கார் பார்க் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குது வாக்கபிள் டிஸ்டன்ஸு. ஆட்டோவும் போகுதுன்றாங்க. ஸோ எப்படி போகிறோன்னு சொல்லி பார்க்கலாம். ஆட்டோவில் போகிறோமா இல்லை வாக்கிங் போகிறோமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க. ஆட்டோவில் தாங்க நாங்கள் போயிட்டுருக்கோம். கார்வே இல்லைன்ட்டாங்கல்ல, அதனால் சரி வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ரொம்ப நடந்து போனோன்னு சொல்லிட்டு இப்போ ஆட்டோவில் தான் போயிட்டுருக்கோம். ஆட்டோ நல்லா இருக்குங்க. நான் உங்களுக்கு அப்புறம் ஆட்டோ வீடியோவை எடுத்து காட்டுறேன். పట్టుకుందా ఉంటాను கோயிலுக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோங்க. இதோ தெரியுதுங்களா உங்களுக்கு கோபுரம்? இதுதாங்க பூரி ஜெகநாத்தோட கோயிலுங்க. இது இனிமேல் தான் தரிசனம் பார்க்கணும். மொபைல் அலௌடு இல்லைன்றாங்க. பார்க்கலாம். கோயில் சாமியை பார்த்து முடிச்சுட்டு வெளியில் நான் வீடியோஸ் எடுக்கிறேங்க. ரொம்ப வெயில் அடிக்குது. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கூசுது. কি বললে জানা? சாமி தரிசனம் முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு இன்னொரு ஆட்டோ பிடிச்சி கார் பார்க்கிங்க்கு வந்தாச்சு. நாங்கள் இனி ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் மில்க் ஷேக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்பாட் எங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு போய் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். செம்ம ரஷ்ஷுங்க. ஆனால் ஓகே, நல்லபடியாக தரிசனம் ஜெகநாத் சாமியை பார்த்துட்டோம். நாங்கள் நல்ல பிளஸ்டு டேங்க இன்றைக்கி. எங்களுக்கு ரொம்ப லக்கியும் கூட. என்ன ஒன்று கொஞ்சம் க்ரௌடு இருந்துச்சு. ஓகே, ஆனால் நாங்கள் போன உடனே அந்த ஸ்லிப்பர்ஸ் அண்ட் மொபைல்ஸ் கொடுக்கணும். அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அந்த இடத்துலையே ஒரு கைடு மாதிரி இருந்தார். அவரை நாங்கள் கொஞ்சம் பேசி 300 நம்ம தான் பேசியிருந்தோம். ஒரு 45 மினிட்ஸில் கோயிலில் சாமி பார்த்தாச்சிங்க. நாங்கள் அந்த கோயிலே நிறைய சாமிஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த சாமியெல்லாம் அவர் கொஞ்சம் க்யூ இல்லாமல் கொஞ்சம் கிட்டேயே கொண்டு போய் காட்டிட்டார். இப்போ அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறோம். வாங்க. லஞ்சு சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோங்க நாங்கள்.
நெக்ஸ்ட்டு ஸ்பாட் எங்கே வந்திருக்கோம்னா கொனாக்கில் இருக்கிற சன் டெம்பிளுக்கு தாங்க வந்திருக்கோம். வாங்க டெம்பிள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து மியூசியம்ங்க. கோயில் வந்து எப்படி உருவாச்சு, எப்படியெல்லாம் வந்து திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து கோயிலை கட்டினாங்க, என்ன ப்ராப்ளம் ஆச்சு, கோயிலில் வந்து இப்போது சூரிய பகவான் இல்லைங்க, ஜஸ்ட் பில்டிங் மட்டும்தான் இருக்கும், என்ன ப்ராப்ளம் ஆச்சு, என்ன பண்ணாங்க, ஏன் சாமியை வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் அது ஒரு மூவி மாதிரி போட்டு காட்டியிருந்தாங்கங்க. அந்த மூவியை நான் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னாங்க. ஸோ அதனால் நான் வீடியோ எடுக்கலை. ஜஸ்ட் அந்த மியூசியமை மட்டும் நான் வீடியோ கவர் பண்ணியிருக்கேன், பாருங்கள்.
இதுதாங்க கோயிலோட என்ட்ரன்ஸு. சான்ஸே இல்லைங்க. அழகுன்னா அழகு, அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. இன்னொன்று என்னென்னா அந்த சன்செட்டோட அந்த ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரோட அந்த ஆரஞ்சு க்ளவுட்ஸ் அண்ட் ஸ்கையோட பார்க்குறது அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. எங்களுக்கே வந்து என்னடா இது, நம்ம 7th 6th படிக்கும்போது நம்ம ஹிஸ்ட்ரி புக்கில் பார்த்தது இப்போ நேரில் பார்க்குறோமே அப்படின்னு ஒரு ஷாக்கிங்காக தாங்க இருந்துச்சு. ஒரு கல்லும் அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாமா அப்படின்னு தாங்க இருக்குது. எனக்கு மனசே இல்லைங்க இந்த கோயிலை விட்டு வர்றதுக்கு. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக கஷ்டப்பட்டு அந்த காலத்தில் செதுக்கியிருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் இப்போ செதுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நான் நினைக்கிறேங்க. எவ்வளோ ஒரு அழகுங்க இந்த கோயில். ஒரு இடமும் இல்லை அந்த பில்டிங்கில், ஃபுல்லாக செதுக்கி தாங்க வச்சுருந்தாங்க. சான்ஸே இல்லை. இன்னொன்று அந்த வீல் மாதிரி சக்கரம் மாதிரி இருக்குங்க. அதெல்லாம் வந்து நான் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கேன். இது எப்போ இதுதாங்க நான் எப்போ வந்து 7th 6th படித்தேன்னு நினைக்கிறேன். இது எந்த காலத்தோட பில்டிங்கோங்க. அதெல்லாம் வந்து நல்லா பராமரித்து நல்லா வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ஒரு அட்ராக்ஷனாக இருந்துச்சு. நம்ம புக்கில் அந்த ஃபோட்டோ பேஜில் அந்த ஃபோட்டோவில் பார்க்குறது நேரில் பார்க்குறதுக்கும் செம்மையாக இருக்குங்க. நீங்கள் யாராவது போகணுன்னு ஐடியா பண்ணுறீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடுங்க. நான்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க இந்த இடத்த பார்த்து. எனக்கு மனசே வரலை இந்த இடத்த விட்டு வரத்துக்குங்க. சான்ஸே இல்லை. ரசிச்சுக்கிட்டே இருக்கலாமா அப்படின்னு தாங்க இருக்குது பார்க்குறதுக்கு. கோயிலுக்கு வெளியில் வந்தோடனே ஃபுல்லாக ஷாப்ஸு தாங்க. நல்லா வந்து நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. நமக்கு என்ன தேவையோ அது நம்ம வாங்கிக்கலாம். நான் கூட கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். அது நான் உங்களுக்கு அடுத்தடுத்த விலாகில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா ஒன்று நமக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்துருக்கணும். ஹிந்தி தெரியலன்னா ஏமாத்துறாங்க. கொஞ்சம் நம்ம அவங்க ரேட் சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி நம்ம கேட்டோம்னா அவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்குறாங்க. நல்லாவே இருந்துச்சுங்க நிறைய ஷாப்ஸு. ஆனால் எனக்கு தான் டைம் இல்லை மொத்த கடையும் சுற்றி பார்க்குறதுக்கு. ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு அந்த கிளிப் மட்டும் ஆட் பண்ணுறேன். பாருங்கள் என்னென்ன கடை இருக்குது, என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள்.
நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் வந்து பீச் வந்திருக்கோங்க. இங்கே பூரியில் வந்து கோல்டன் பீச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. வாங்க பீச் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்லா பீச்சும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கெல்லாம் நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. நாங்கள் ஆனால் அந்த வழியாக போகலை. இது வேறு ஒரு ரூட் போட்டு மேப்பில் போட்டு வந்திருக்கோம். பார்க்கலாம் பீச் எப்படி இருக்குன்ட்டு. ஃபைனலி பீச்சுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க இந்த பீச் எல்லாம். மேடம் ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. இந்த டாயை வச்சு விளையாடணும் பீச்சில் அப்படின்னு சொல்லி. நாங்கள் ஏர்லியாகவே வரணுன்ட்டு இருந்தோங்க. கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி கொனார்க் சன் டெம்பிள்லேயே. அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. என்ன இப்போ பீச்சு தானே, இருட்டினா கூட பீச் அழகுதாங்க சொல்லு. அதனால் நாங்கள் வந்துட்டோம் இங்கே பீச்சுக்கு. இங்கே பீச் பக்கத்துலேயே தாங்க எங்களுக்கு ரூமு. ஸோ இங்கேயே டின்னரை முடிச்சுட்டு ரூமுக்கு போக வேண்டியது தான்.
కట్ చేయి. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. Happy birthday. Happy birthday. டின்னர் முடிச்சுட்டு நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணுற ஹோட்டலுக்கு வந்துட்டோங்க. நாளைக்கு வேறு ஒரு லொக்கேஷனில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.